ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ். அது என்னென்னா கும்பகோணம் கடப்பா. பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 50 கிராமுக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, 2 பெரிய பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, பொடி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, தேவையான அளவு மஞ்சள்தூள், தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, எண்ணெய், கடலெண்ணெய், தேவையான அளவு மஞ்சள்தூள், உப்பு, ஒரு மூடி தேங்காய் திருவியது, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ குக்கரில் பாசிப்பருப்பை வறுத்து வேக வைக்க போகிறேன். போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்போட உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சிடலாம். நான் ஒரு 3 விசில் வைப்பேன். வச்சேன்னா வெந்துடும். பாசிப்பருப்பு வெந்துடும், உருளைக்கிழங்கும் வெந்துடும். பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்க இப்படி இருக்குது. இதை நல்லா ஸ்மாஷை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இல்லாட்டி மத்து வச்சு கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு இந்த மாதிரி இருக்கிறதே தெரியக்கூடாது. நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா மசிச்சாச்சுங்க. அந்த பாசிப்பருப்பு இருக்கிற இடமே தெரியக்கூடாது. நல்லா மசிச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் குக்கரில் தான் இப்போ செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காய்ந்தவுடன் பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்தோடனே மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கிடுச்சுங்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம். இப்போ பருப்பு சேர்த்துடலாம். பருப்போட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ அதை ஊற்றிடலாம். பருப்பை ஊற்றிட்டேங்க. உருளைக்கிழங்க இப்படி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக மசிக்க வேணாம். பாருங்க, இது 1-2 தெரியணும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பருப்போட உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதி வரட்டும். இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. கொதி வந்துடுச்சுங்க. இப்போ மசாலா ஊற்றிடலாம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை ஊற்றிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப திக்காக வச்சிங்கன்னா இறுகிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். மசாலா அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். பாருங்க, கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுடலாம். போட்டுட்டு இறக்கிடலாம். கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.